சடையார் புன்னல் உடையான் ஒரு சரிகோவணம் உடையான் 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 சடையார் புனல் உடையார் ஒரு சரிகோவணம் உடையார் படையார் மழுவுடையார் படையார் மழுவுடையான் படையார் மழுவுடையான் பல பூதப்படை உடையான் படையார் மழுவுடையான் பல பூதப்படை உடையான் படையார் மழுவுடையான் பல பூதப்படை உடையான் பூதப்படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான் மடமான் விழி உமை மாது இடம் உடையான் எனை உடையான் மடமான் விழி உமை மாது இடம் உடையான் எனை உடையான் விடையார் கொடி உடையான் விடையார் கொடி உடையான் விடையார் கொடி உடையான் விடையார் கொடி உடையானிடம் விழும் இழலை விடையார் கொடி உடையானிடம் விழும் இழலை விடையார் கொடி உடையானிடம் விழும் இழலை விடையார் கொடி உடையாரிடம் வீழும் மிழலையே ஈராய் முதல் ஒன்றாய் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய்
பெண் ஆண் குணம் ஒன்றாய் மாறா மறை நான்காய் மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் ஆண்குணம் ஒன்றாய் மாறாமறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஆறு ஆர் சுவை ஏழ் ஓசையோடு எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீழும் விழலையே வீழும் விழலையே வம்மின் அடியீர் அடியீர் வம்மின் அடியீர் நான் மலரிட்டு தொழுது உய்ய உன் அன்பினோடு எம் அன்பு செய்து உம் அன்பினோடு எம் அன்பு செய்து ஈசன் உரை கோயில் கோயில் ஈசன் உரை கோயில் என்று இசைமுரல் என்று இசைமுரல் வண்டுகள் கண்டித்திசையெங்கும் பொழில் சூழ் தன்வயல் வீழும் மிழலையே வீழும் மிழலையே வீழும் மிழலையே ஏ ஏ ஏ பண்ணும் பதமேழும் பலவோசை தமிழ் அவையும் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் உள்நின்றதோர் சுவையும் உள்நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலவும் உள்நின்றதோர் சுவையும் ஒரு தாளத்து ஒலிபலவும் மண்ணும் புனர்வுயிரும் வரு காற்றும் சூடர் மூன்றும் மண்ணும் புனர்வுயிரும் வரு காற்றும் சூடர் மூன்றும் விண்ணும் முழுதானா விண்ணும் முழுதானிடம் வீழும் இழ விண்ணும் முழுதானிடம் வீழும் இழ முழுதானிடம் வீழும் இழலை ஆயாதன சமயம் பல அறியாதவன் சமயம் பல அறியாதவன் நெறியில் தாயானவன் உயிர்கட்கு முன் தலையானவள் தாயானவள் உயிர்கட்கு தாயானவள் உயிர்கட்கு முன் தலையானவள் மறை முத்தியானவள் மறை முத்தியானவள் சிவன்
எம் இறை செல்வத்திரு ஆரூர் மேயான் சிவன் எம் இறை செல்வத்திரு ஆரூர் மேயான் அவள் உறையும் இடம் திருவாரூர் மேயான் அவள் உறையும் இடமும் வீழும் மிழலையே ஆயாதன சமயம்பல அறியாதவள் சமயம்பல அறியாதவள் நெறியில் தாயானவள் உயிர்கட்கு முன் தலையானவள் மறை முத்தியானவள் சிவல் 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 நெறியில் தாயானவள் சிவல் உயிர்கட்கு முன் தலையானவள் மறை முத்தியானவள் சிவல் எம் இறை செல்வத்திரு ஆரூர் மேயான் திரு ஆரூர் மேயானவள் உறையுமிடம் வீழும் மிழலையே கல்லால் நிழல் கீழாய் இடர்காவாய் எனவானோர் எல்லாம் ஒரு தேராய் அயன்மறை பொட்டி நின்று உய்ப்ப வல்லாயரி காற்று இற்கு அறிகோல் வாசுகி நான் கல்வில்லால் எயிலைதான் வாசுகி நான் கல்வில்லால் எயில் எய்தான் இடமோ வீழும் மிழலையே கரத்தால் மலிசிரத்தான் கரிவுரித்து ஆயதோர் படத்தான் புறத்தார் பொடிபடத்தல் அடி பணி மூவர்கட்கு ஓவா வரத்தான் பணி மூவர்கட்கு ஓவா வரத்தான் மிக அளித்தான் இடம் வளரு புன்மை முத்து அரும்பி விரைத்தாது பொன்மணி இன்று அணி வீழும் விடலையே முன்னிற்பவரில்லா सूक्ष्म महांधम शिवपुरणयंतम चिंतयाम्यानाथम पादपुरीश्वर पुराणमवधारया नमः पार्वती पतये हर हर महादेवा जन्नाडुडे शिवने पोट्री नागदेवा पोट्री सीरार वेरुंदुरै नम देवनडि पोट्री दुर्यादीतमदोत्तगं गुणवरं सत्तादिगं सर्वगं संवेद्यं सिद्धिसिद्धैरनुभवं सर्वादिगं शाश्वतम् ओंकारान्द्रबिन्दुमध्यसदनं ह्रीङ्कारलब्धं नमः व्योमाकारशिखाविभाविमुनिसं त्रिसञ्जिरात्मेश्वरम् மெய்யன்பர்களே சிவனையேச்சவர்களே அருளே அன்பர்களே जननी जन्म सौख्यानां वर्धने गुणसंपदा पदवी पूर्व पुण्यानां नित्यदे जन्म पत्रिका அவனருளாலே அவன்தால் வணங்கி இந்த இடத்துல இன்னைக்கு நான் நிற்பதற்கு இறைவன் திருவுருளம் கொண்டுள்ளார் போல் யோகாம்பிகா சமேத அத்ராதீஸ்வர சுவாமியின் மணிவாஜகமூர்த்தியின் திருவருள் கொண்டு நமது திருவாவடுதுறை குருமுகா சன்னிதானத்தின் அருளாளையின் வண்ணம் கட்டளை சுவாமிகளின் கட்டளையில் ஏற்று சிறப்பான முறையிலே மணிவாஜக புராணத்தை இன்று முதல் துவங்கி 8 நாட்கள் சிந்திக்க இருக்கின்றோம். சிந்தித்தல் என்றால் என்ன? படிக்கிறது வேற, சிந்திக்கிறது வேற. Learning is different than studying.
படிச்சுட்டா படிச்சதை மனப்பாடம் பண்ணுவோம், மார்க் வாங்கினா போறோம். ஆனால் படித்ததை சிந்திக்க வேண்டும். அணுக்களை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ராபர்ட் ஓப்பன்ஹாமர் சொன்னார். ஆனா அதே அணுக்களை வச்சு மின்சாரம் தயாரிச்சா சந்தோஷம், எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிறார். அதே அனுபவித்து அவர் அணுகுண்டு தயாரித்த உடனே அவர் வருத்தப்பட்டார், பின்னால அழிவாக்கு நான் காரணமாயிட்டேன்னு. அப்ப படிக்கின்ற படிப்பை நல்ல விடயங்களுக்கு சிந்திக்க வேண்டும். அதனாலதான் இந்த பாரத பூரீஸ்வரர் மணிவாசகமூர்த்தி புராணத்தை 8 நாட்கள் தொடர்ந்து சிந்திக்கிறோம்னு சொல்றாங்க. ஞானம் வேண்டும், அதான் பாரதி சொல்றாங்க. நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்பதை ரீகால் பண்ணணும். அதன் அடிப்படையில் இன்று முதல் துவங்கி குருமகாசன் அருளாலயம் மன்னம் மணிவாசக புராணத்தை 8 நாட்கள் அடியேன் உங்களோடு சேர்ந்து சிந்திக்க இருக்கின்றேன். குறை இருந்தால் முறை செய்யுங்கள், நிறை இருந்தால் பறை செய்யுங்கள் என்று விண்ணப்பித்துக் கொண்டு, மணிவாசக புராணமானது சுக்கு இல்லாத மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை, அதே போன்று சூதகர் இல்லாத புராணங்கள் இல்லை. சூதகர்னா என்ன? எழுத்து வடிவிலே உள்ளது அல்ல. இந்தியாவில் பாரத கலாச்சாரத்தில் வேதங்களாகட்டும் உபநிடதங்களாகட்டும் எல்லாமே காற்றின் வாயிலாக ஒருவர் சொல்ல பிறர் கேட்டு ஸ்ருதி என்று சொல்வார்கள். காதல வாங்கி வாங்கி குரு சிஷ்யனுக்கு சொன்னான், அவன் அடுத்த சிஷ்யனுக்கு சொல்லுவான். அதான் குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையின் வழியாக தொடர்ந்து கடந்து வந்தது. இதை யாரும் எழுதி வைக்கல, பிற்காலத்துல தான் எழுத வந்தது. நவீன காலத்துக்கு தான் எழுத்து தேவை. மனதில் பதிந்தால் போதும். கற்றலில் கேட்டல் நன்று. நான் சொல்லல, பெரியவா சொல்லியிருக்கா. அந்த அடிப்படையிலே அகத்திய மாமுனிவர் பொதிகை மலையிலே தன் சிஷ்யர்களுக்கு சொன்னது மணிவாசகர் புராணம். அதை நமக்கு அழகாக தமிழ் வடிவிலே கொடுத்தவர் கடவுள் மாமுனிவர். வாதவூர் புராணமாக நமக்கு அருளி செய்தார். திருப்பெருந்துறை புராணம் என்று சொல்லி சுந்தரேச சாஸ்திரிகள் அடியன் கிரகத்தில் பகத்தான்னு சொல்லுவா அப்பா. திருப்பெருந்துறை புராணத்தை அவர் சொன்னார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சிறப்பான முறையில் மணிவாசக புராணத்தை எழுதியுள்ளார். இதை எல்லாவற்றையும் தொகுத்து அதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த புராணத்தின் அவதார சுருக்கமாக முதல் நாள் நிகழ்வை அடியேன் சொல்ல இருக்கின்றேன். திருக்கயிலையிலே கட்டியக்காரராக நந்தியம் பெருமான் இருக்கின்றார். அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. அதன் அடிப்படையிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது சூரபதுமனின் தொல்லைகள் தாங்காத தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் சென்று முறையிட இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சிவபெருமான் இஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது தேவர்களை உள்ளே விட மாட்டேன் என்று நந்தியம் பெருமான் தடுத்தாட்கொள்கிறார். அது ஒரு பிழை. ஏன்னா சிவபெருமான பார்க்க போறவங்கள தடுக்கக்கூடாது. நீ சிவபூஜை பண்ணாட்டியும் பரவாயில்ல, பண்றவனை கெடுக்க சொல்லக்கூடாது. அதுதான் உண்மை. அப்ப சிவன் நிந்தனை செய்கின்றார். அது ஒரு குற்றம். இந்த நேரத்தில் நான் இன்னொன்று நினைச்சுக்கிறேன். இன்றைக்கு கடற்சிங்க நாயனார் குரு பூஜை திருவாரூரில் பல்லவ மன்னனாக இருந்த கடற்சிங்க நாயனார் தன் மனைவியுடன் சேர்ந்து திருவாரூருக்கு வருகிறாராம். அப்ப அங்க இருக்கின்ற அந்த மலரை எடுத்து அவன் மனைவி மோந்துட்டான். புட்பம் அழகா இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா அவ்வளவு புட்பங்கள் இருக்கு. அந்த புட்பத்தை மோந்துட்டான மன்னனுடைய மனைவி ராணி. அதை மோந்தது குற்றம் என்று அங்கே உள்ள ஒரு அடியார், சிவன் அடியார் செருத்துணை நாயனார் மன்னனின் மனைவியை மகாராணியை மூக்கறுத்துட்டார். ஏன்னா சிவன் இந்தனை என்று சொல்லி இதை தெரிந்து கொண்டு மன்னன் வந்து கேட்கிறான், என்ன நடந்தது, ஏன் இப்படி இருக்காங்க? மூக்கறுத்துங்கிறது என்ன மிகப்பெரிய பாவம். இதை செய்தது யார் என்று கோபிக்கின்றார் மன்னன். காரணத்தை சொல்கிறார், உன்னுடைய மனைவி பூவை எடுத்து மோந்து மாட்டா, அதனால மூக்கறுத்துங்க. இவர் சொன்னார், மன்னனாக இருந்த கடற்சிங்க நாயனார் எடுத்தது கையென்றோ, கையெல்லாம் நீ வெட்டணும். அப்படியே தன்னுடைய மனைவியின் கையை இவரே வாளை உருவி வெட்டினாராம். அந்த கடற்சிங்க நாயனாருக்கு தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். அப்படின்னா என்ன, சிவன் தன்னை கூடாது என்பதற்கானது. அவருடைய குரு பூஜை இன்னைக்கு வைகாசி பரணி. அதை நினைவில் கொண்டு சிவனிந்தனை கூடாது என்பது ஒரு குற்றம். அந்த சிவனிந்தனையோடு இருந்ததுனாலதான் சிவபெருமானை வணங்குவதற்கு தேவர்களை விடாமல் இருந்த ஒரு குற்றத்தை மணிவாசகர் செய்தார். நந்தியம் பெருமானாக கட்டியக்காரராக இருந்த பொழுது. இரண்டாவது குற்றமாக தேவர்கள் மீண்டும் முறையீடு செல்கிறார்கள். இன்னும் ஒரு குறுக்கு வழியை பார்க்கிறார். இன்னைக்குமே நேர் வழியில போகணும், குறுக்கு வழியில போகக்கூடாது. என்ன செய்யறாங்க, வாயு பகவானை கேட்டு வாயு பகவானிடம் சென்று அவரை நிர்பந்தித்து நந்தியம் பெருமானின் நாசியின் ஒரு நாசி வழியாக உள்ளே சென்று முறையிட்டு விட்டு சூரபத்மனின் கொடுமைகள் தாங்காமல் தேவர்கள் கஷ்டப்படுறாங்க என்று விண்ணப்பிக்குமாறு சொல்ல, வாயு பகவானும் வேற வழி இல்லாம ஒரு நாசியின் வழியாக கைலாயத்திற்குள்ளே செல்ல இருக்கின்றார். அந்த உடல் பரிசமானது காட்டி கொடுத்து விடும். ஒருவருடைய குழந்தையினுடைய உடம்போடைய சூடு தாய்க்கு தெரியும்.
அந்த காய்ச்சல் எதுக்கு வருதுன்னா உள்ள ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி உள்ள போனதுன்னா நம்ம உடம்பை ஏத்துக்காது. இது சயின்ஸ். அது அன்னைக்கே சொல்லியிருக்கான் பாருங்க. அப்ப நந்தியம் பெருமான் என்ன நினைக்கிறார்? ஏதோ வித்தியாசமான உஷ்ண காற்று நம் உடம்பிலே வந்துள்ளது, ஏதோ நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு மூச்சை அடக்கி விட்டார். வாயு பகவான் உள்ளே மாட்டிக்கொண்டார். சகல ஜீவராசிகளும் மூச்சு இல்லாமல் திணறி விட்டார்கள். அப்ப சகல ஜீவராசிகளது மூச்சை நிறுத்திய ஒரு குற்றம். மூன்றாவது குற்றம் என்ன? சிறப்பான முறையிலே வரகுண பாண்டிய மன்னன், அந்த பாண்டியமணி முன்னோர்களில் மூத்தவன் வரகுண பாண்டியன் சிவலா கைலாயத்திற்கு சென்று தினமும் மாய குதிரையிலே சென்று உஷத்கால பூஜையை தரிசித்து விட்டு வரக்கூடிய அளவிற்கு பேறு பெற்றவன். அவ்வாறு அவன் செல்கின்ற பொழுது அவனை அறியாமலேயே கைலாயங்கிரியிலே இருக்கக்கூடிய அந்த பொன் ஆனது உருகி குதிரை கால்களில் குழம்பிலே ஒட்டிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பாண்டியமனோட கருவூலத்துல சேர்ந்து கொடுத்து. இது அவனுக்கு தெரியாது, தெரியாமல் நடந்த பிழை. ஆனால் இதை கண்காணிக்க வேண்டியது யார்? கட்டியக்காரனாக இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான் இதை கவனிக்கவில்லை. ஆக இந்த 3 குற்றங்களை செய்ததன் காரணமாக குற்றத்திற்கு தண்டனை கொடுக்க மாட்டார் என்னைக்குமே மாணிக்கவாசகர். இறைவன் சிவபெருமான் மன்னிக்கிறது இறைவனுடைய சித்தம். அதான் சொல்லுவா, மனிதனுக்கும் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, கடவுள் கிவ் அண்ட் ஃபர்கிவ், கொடுப்பார் மன்னித்து விடுவார். மனிதன் கெட் அண்ட் ஃபர்கெட், பெற்றுக்கொள்வான் பெற்றதை மறந்துடுவான். இதான் 2 பேருக்கு வித்தியாசம். அவர் குற்றத்திற்காக தண்டனை கொடுக்கவில்லை. நந்தியம் பெருமானை, நீ செய்த இந்த 3 குற்றத்திற்காக மனிதனாக பிறந்து என்னை வந்தடைவாய். அப்படி மனிதனாக பிறந்ததுனால இன்னைக்கு மாணிக்கவாசகர் எல்லா சீர்வாதம் தூக்கிட்டு இருக்கா, நம்மளாம் இங்க நின்று இருக்கோம். இது குற்றத்தை சரி செய்து அவனை என்ன பண்றார்? உயர்த்துகிறார். அந்த அடிப்படையில் மாணிக்கவாசகரை, நீ மனிதனாக பிறந்து உரிய நேரத்தில் என்னை ஆட்கொள்வதற்கு உன்னை நான் மனிதனாக பிறக்க வைக்கின்றேன் என்று சொல்கின்றார். மணிவாசகர் பிறந்தையாக அவர் எப்படி பிறக்கிறார்? நந்தியம் பெருமானாக இருந்தவர் பூலோகத்திற்கு வந்து திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே, மேலூர் பக்கத்தில், மதுரையின் பதியின் பக்கத்தில் மேலூரை தாண்டியுள்ள திருவாதவூரிலே ஜம்புபாதேஸ்வரர் சிவஞானவதை என்ற தம்பதிகளுக்கு, தமிழில் அதுக்கு அழகான பேர் சுந்தரர் கலாவதி, அவர்களுக்கு குழந்தையாக நந்தியம் பெருமானாக மாணிக்கவாசகர் திருவாதவூர் என்ற நாமத்தை கொண்டு பிறக்கின்றார். எவ்வாறு ஆட்கொள்ள இருக்கின்றார் என்பதை இன்னும் வரும் நாட்களிலே சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த மணிவாசக பெருந்தகையின் அவதார சுருக்கத்தை மாணிக்கவாசக பெருமானின் மலர் பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். நம பார்வதி பதயே.
ஓம் பவாய தேவாய மகா
शिवागमस्तोत्रमुधारया नयन मुकुमेकं कोटि सूर्य प्रकाशमा अभय हरिणरंगो शक्तिमालिंगवामे मकुट भुजगबिन्दुं दारिणो व्याघ्रधर्मो धवल ऋषवरूढो देवदेवं नमामि। देवदेवोत्तम देवता सार्वभौम अखिलांड कोटि ब्रह्मांड नायक जयावति भव द्रविड़ वेदमवधारया உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வளர் பணியின் இறைவனி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அணிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வத்து சுகந்தான் விளம்புமா விளம்பே குடலொழியாடொழி தொழிலே தொழில் குழாம்பெருகே விளவொழி விண்ணளமும் தன்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிளையாக்கு வழி வழியாய் அனந்தை குடிப்பிறந்த பழ அடியாருடன் கூடியம்மாளுக்கே பல்லான் நகராமுனன் போதக்கரியவன் இளபுதாவிய நிர்மதிமேனியன் அழகு சோதியன் அம்பலத்தான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கைலாய பரம்பரை சிவஞான போதறிகாட்டும் பயில்வாய்மை மெய் கண்டான் தந்ததிக்கோ மெஞ்ஞானவானுவாகி குயிலாரும் பொழி திருவாவடுதுறை வாழ்வுண்டான் சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தடையமாதோ महाभ्यो नमः सुन्दरार्थ सत्या सफला सुन्दरि भवन्तो महान्तो न गृह्णन्तो अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य सकल भुवन जगते सृष्टि स्थिति संहारकार तिरोभावानुग्रह पंचकृत्य कारणस्य सत्यो जातादि पंच ब्रह्म स्वरूपकस्य योगाम्बिका समेत आत्मनाथेश्वरालयस्य पादपुरीश्वरस्य विशुणमास उत्सव प्रथम दिन प्रातः काल विशेष राजालंकार मध्ये छिद्रं भूजादिति भवन्तो महान्तो न गृह्णन्तो प्रोष्ठवता नक्षत्रे कुम्भरासो जातस्य अम्बलवान देशीक परमाचार्याणाम् अस्य गतमानस्य ज्ञान वैराग्य सिद्धिः शिष्य वर्गाणाम् अभिवृद्धि सिद्धिः अनेक शिवालिक महाकुम्भाभिषेक प्राप्तिः योगाम्बिका समेत आत्मनाथेश्वरालयस्य
உச்சித காலே மகாகும்பாபிஷேக பிராப்தி. நரக்கல் வடகையிலை தன்னை பிடித்து எடுத்தான். முடிதடந்தோள் இரவுன்றி பின்னை பணிந்து ஏத்த. தடந்தோள் ஊன்றி பின்னை பணிந்து ஏத்த. பெருவாள் பேரோடும் கொடுத்த மின்னில் பொலிசடையானிடம் வீழும் மிழலையே. பண்டு ஏழ் உலகு உண்டான் அவை கண்டானும் முன்னறியா ஒன் தீ உருகானான். பண்டேழ் உலகு உண்டான் அவை கண்டானும் முன்னறியா ஒன் தீ உருகானான். உரை கோயில் நிறை பொய்கை வண் தாமரை மலர்மேல் மட அன்னம் நடைபயில. வெண்டாமரை செந்தாது உதிர் வீழும் மிழலையே. மசங்கல் சமண் மண்டை கையர் சமண் மண்டை கையர் குண்ட குணமிலிகள் இசங்கும் பிறப்பு அறுத்தான். இடம் இருந்தேன் கழித்து இறைத்து பசும்பொன்கிளி களிமங்கைகள் ஒளி கொண்டு எழு. பகலோன் விசும்பை பொலிவிக்கும் பொழில் வீழும் மிழலையே. பகலோன் விசும்பை பொலிவிக்கும் பொழில் வீழும் மிழலையே. வீழும் மிழலை மேவிய விகிதம் வீழும் மிழலை மேவிய விகிதம் தனை விரசேர். வீழும் மிழலை மேவிய விகிதம் தனை விரசேர். காழின் நகர் கலைஞான சம்பந்தல் தமிழ் பத்தும். காழின் நகர் கலைஞான சம்பந்தல் தமிழ் பத்தும். காழில் இசை வல்லார் சொல கேட்டார் அவரெல்லாம். யாழில் இசை வல்லார் சொல கேட்டார் அவரெல்லாம். ஊழில் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே. ஊழில் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே. உயர்வான் அடைவாரே. வானடைவாரே. உயர்வான் அடைவாரே. உயர்வான் அடைவாரே. உயர்வான் அடைவாரே. திருச்சிற்றம்பலம்.